கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு, வனாந்திரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இதுக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 68வது அதிகாரம் 4வது வசனம். அதில் பாதியிலிருந்து, வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு சில பேர் செழிப்பாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பேர் ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நம்ம சங்கீதம் 68வது இப்போ பார்த்த 4வது வசனத்தை தாண்டி 5வது 6வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அது போட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், கட்டுண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை இந்த 5வது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அவங்க ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு சரியாக சாப்பாடு போடுவதற்கு பெற்றோர் இல்லை. எங்கேயாவது ஸ்கூலில் கொண்டு போய் விடுவதற்கு அவங்களுக்கு யாருமே கிடையாது. எந்த ஒரு இதுக்குமே ஹெல்ப்புக்கும் யாருமே கிடையாது. அந்த வாழ்க்கை ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. அதே போல் தான் அதுக்கு அடுத்து போட்டிருக்கு, விதவைகள். விதவைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. கணவன் வேலைக்கு போயிட்டு அந்த சம்பாத்தியத்தில் இவங்க குடும்பம் நடத்த முடியாது. இவங்களுக்கு கணவன் இல்லை. இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் இவங்களுக்கு அவங்கள பராமரிப்பதற்கு தேவையான பணங்கள் எல்லாம் கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லை. இவங்க ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல், ஒரு தனிமையில், எந்த ஒரு உறவுகள் இல்லாமல் தனிமையாக இருந்து கொண்டிருப்பாங்க. அதே போல் சொசைட்டிலையும் இவங்கள தவறான ஒரு பேச்சும் ஒரு தவறான பார்வையும் இவங்க மேலே போட்டு ஒரு மாதிரி பேசுகிறவர்கள் மத்தியில் இவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வனாந்திரத்தை சந்தித்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தனிமையானவர்கள். தனிமையானவர்கள்னு சொல்லும்போது வாலிபர்களாக இருக்கலாம், இல்லை வாலிபத்தை தாண்டினவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணுமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எந்த ஒரு ஆறுதலும் தேறுதலும் இல்லாமல், எந்த ஒரு சமாதானமும் இல்லாமல் தனிமையாக ஜீவித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே போல் கட்டுண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசின் போராட்டத்தினால, மந்திரவாதத்தினால, வியாதியினால் அநேகர் கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. மென்டல் டிஸார்டர்னால், போதை வஸ்துக்கள்னால் கட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேசத்தில் அநேகர் இதிலிருந்து விடுதலை பெற வழி இல்லையா என்று சொல்லி தற்கொலையில் போகிறவங்க கூட அநேகர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதான் நம்ம 4வது வசனத்தில் பார்க்குறோம், வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு. அப்போ இந்த வனாந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் நம்மளால் முயன்ற நற்கிரியைகளை செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம செய்த நற்கிரியை மூலமாக இயேசுவை பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க உணர்ந்து கொள்வாங்க, இந்த உதவி எப்படி நமக்கு கிடைச்சி அப்படின்னு சொன்னால், ஏசப்பானால தான் கிடைச்சி அப்படின்னு சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த மெய் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகிறது. அதான் இந்த 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிறவர்களுக்கு நாம் நற்கிரியை செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் அவங்க வாழ்க்கையை தொட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஒரு நற்கிரியை செய்யத்தக்கதான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஒரு சிறிது ஜெபம் செய்து நாம் இந்த சிறு செய்தியை முடிக்கலாம். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அநேகர் ஆண்டவரை கட்டுண்டவர்களாகவும், தனிமையானவர்களாகவும், ஆண்டவரே விதவைகளாகவும், திக்கற்ற பிள்ளைகளாகவும் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே எங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்ய, ஆண்டவரே உதவிகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா.
ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உமது சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகள் வெளிப்படும்படியாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக எங்கள் வாழ்க்கையை உமது சமூகத்தில் ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அதே போல் எங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபம் ஆக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே, ஆமேன்.